திருமணம் சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்கோம், ரைட்? ரெண்டு மனசுன்றது இணைய. இங்கே எத்தனை பேர் கல்யாணம் ஆகிருக்கு? கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். கையை கீழே. ரெண்டு பேர் இணைஞ்சு வாழறதுன்றது சாதா விஷயமே கிடையாது. அதுவும் இந்த உலகத்தில் நிஜமாலுமே கண்ணை திறந்து பார்த்தியானா ரெண்டே விதமான மக்கள் தான். எத்தனை பேர்? ஒன்று முழு லூசுங்க, இன்னொன்று அரை லூசுங்க, ரைட்? நீ முழு லூசை கல்யாணம் பண்ணியிருந்தியானா கொஞ்சம் பொழைச்ச. அரை லூசை கல்யாணம் பண்ணியிருந்தியானா ஆளு ஃபுல்லாக காலி. ஐயோ என்னங்க எல்லாருமே இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இங்கே பாரு, நான் முழு லூசு அரை லூசுன்றது வந்து கேஎம்சியில் அட்மிட் ஆகிற கேஸுங்களை பற்றி பேசலை. நான் பேசுறது என்னென்னா, ஒரு மைண்டும் ஒரு விதமாக இருக்கும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சிலது சொல்லும் நீ சுடிதார் மாத்திரம்தான் போடணும் அப்படின்னும், சிலது சொல்லும் இல்லை நீ புடவை மாத்திரம்தான் கட்டணும் அப்படின்னும், ரைட்? அந்த சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து டிவியில் நான் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறேன், அவள் விகடன் விருதுகள் பார்க்கலாம் கிடையாது, அந்த சேனலில் இந்த படம் பார்க்குறா, இதான் பார்க்குறா, என்ன புரிஞ்சிக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பிக்கும், ரைட்? எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். இல்லைன்னா இனிமேட்டு வருவீங்க. ஏன்னா ஒருத்தவங்களும் வந்து ஒரு மனிதன் கிடையாது. 25 வருஷம் அனுபவம் அவங்களுக்கு பின்னாடி. அவங்களோட கண் பார்வையை இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு செதுக்கி இருக்கும், ரைட்? உங்களோட கண் பார்வை வேற மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு கண் பார்வையும் மோத என்ன ஆகும்னா உண்மையிலேயே இருக்கிற மனுஷங்க பின்னாடி போயிடுவாங்க, ரைட்? இட் வில் பி அபவுட் அன்னைக்கு கல்யாணத்துக்கு உங்கள் அம்மா எனக்கு சாத்துக்குடி போட்டு கொடுத்தாங்களா? கொடுக்கலல்ல, பேசாத. ஒரு சாத்துக்குடி 10 ரூபா. ஆனால் அந்த சாத்துக்குடியை வச்சுன்னு 20 வருஷம் சண்டை போட்டுன்னு இருக்கோங்க, ரைட்? உங்கள் வீட்டில் நடக்கலனா கூட சுற்றி இருக்கிற வீடுகளில் நடக்கிறத இதை பார்த்துன்னு இருக்கிறீங்களா? ஆனால் இவங்களோட மைண்டெல்லாம் என்ன இருக்கும்னா, என் ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றார். அதாவது அவரு பரம கெட்டவர், நான் பரம நல்லவ. அவர் ரொம்ப கெட்டவர், நான் எல்லாம் சரியாக பண்ணுறேன், அவர் ஒழுங்காகவே பண்ணுறது கிடையாது. அடுத்த சைடில் இருக்கிற குறையெல்லாம் சூப்பராக கண்ணுக்கு தெரியும், நம்ம பண்ணுற தப்பு கண்ணுக்கே தெரியாது. நம்மக்கிட்ட கேட்டால் நம்மளோட நிறைகள் மாத்திரம், நம்மளோட நியாயம் மாத்திரம்தான் வெளியில் வரும், அடுத்தவனோட நியாயம் கொஞ்சம் கூட வெளியில் வராது. இந்த மாதிரி கேஸுங்கள்லாம் பார்த்தியானா ஊருக்காக பயந்துன்னு டிவோர்ஸ் பண்ணாமல் சேர்ந்துருக்கோம். ஆனால் இதுங்க ரெண்டும் இதோட இனிமையான இல்லற வாழ்க்கையில் சண்டை போட்டுன்னு வெட்டி மாள்ற டைம் தான் ஜாஸ்தி. ஏன்? ரெண்டு பேருமே மனைவி கணவனோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணின்னு இருப்பாங்க. நீ ஏன் என்னை அந்த மாதிரி பார்த்த, ஏன் இப்படி பேசின, என்னை ஒரு வாட்டி சினிமா கூட்டின்னு போனேன்னா இதெல்லாம் பிரச்சனை வராதில்ல, என்னை பார்க்குறப்போ நான் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் நீ ஃபோன் எடுத்தேன்னா அப்புறம் நம்மளுக்குள்ள பிரச்சனையே இல்லைல்ல. ஹஸ்பண்ட் என்னெல்லாம் பண்ணணுன்றது பக்கா கிளியராக இருக்கணும். நான் என்ன பண்ணலாம், நான் கூட பண்ணணுமா, என்ன பண்ணணும், வேற என்னங்க பண்ணணும்? தன் மேலே கவனமே கிடையாது. அப்புறம் சொல்லுவாங்க திருமண பற்றி வந்து இஷ்டத்துக்கு இதுவாக வரும், தத்துவமாக வரும். நீ கல்யாணம் மாத்திரம் பண்ணுறாத, சீரழிஞ்சு போயிடுவேன், நாசமாக போயிடுவேன். சில பேர் நிஜமாலுமே முழு லூஸ் இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணாலும் அதுங்க கேட்காதுங்க. அந்த மாதிரி கேஸில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. பட் 90-80% பார்த்தீங்கன்னா எங்கே திருமணத்தில் கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு கேட்டால் ரெண்டு பேருமே பிஸியாக அடுத்த பர்சனாக மாறுன்னு சொல்லின்னு இருப்பாங்க, தான் மாறதில் கொஞ்சம் கூட கவனமே இருக்காது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இப்போ